கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எபிரேயர் 4:16 பார்க்கும்பொழுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்ணில் சேரக்கடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆணுடைய இரக்கம் இல்லாமல் நம்மளால் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது குடும்ப காரியம், பிள்ளைகளுடைய காரியம், எதிர்காலம் எதுவாக இருந்தாலுமே ஆணுடைய கண்களை நம்ம கிருபை கிடைச்சாதான், அவருடைய கண்களை இரக்கம் கிடைச்சாதான் நம்ம தேவன் நம்ம வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஆணுடைய கரத்தில் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு வேணும். ஏற்ற சமயம், இப்போ இக்கட்டான ஒரு நேரத்தில், ஒரு பிரச்சனை நேரத்தில், ஒரு பாடுகள் நேரத்தில், ஒரு அவமானத்து நேரத்தில், ஒரு வியாதி நேரத்தில், அந்த ஏற்ற சமயம், அந்தந்த நேரத்தில் ஆணுடைய கரத்தில் அந்த சகாயம் செய்யக்கூடிய கிருபை நமக்கு வரணும். அந்தந்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் ஆணுடைய கண்கள்லேருந்து அந்த சகாயம் செய்யக்கூடிய கிருபை நமக்கு வரணும்னா நம்ம எங்கே தான் போனோம்? தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடுவோம். அப்போது தைரியமாய் கிருபாசன ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். ஆண்டுடைய பாதத்துக்கு நம்ம போகும் பொழுது, அப்போ ஏற்ற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாதைகள் இருக்கலாம். அந்த பாதையில் அந்தந்த நேரத்தில் நமக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் தான் அந்த சகாயம் செய்யும் கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நன்மையான காரியங்களை செய்வார். அதனால் கூட அந்த சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்க, ஆண்டோட கண்களில் இறக்க கிடைக்க, நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம் என்று ஒப்புக் கொடுக்கலாம். நிச்சயமாக அவருடைய கிருபை நம்ம குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு குறையில்லாதபடிக்கு ஆண்டு நம்மளையும், நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்தையும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூட கிருபை ஒவ்வொரு மீது ஆண்டவர் அந்த கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் தரும்படி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.